முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நாணயம் வெளியீட்ட விழாவை ஒட்டி மகிழ்ச்சி தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக் கடிதம். பன்முக திறன் கொண்ட கருணாநிதி பல தசாப்தங்களாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்றும் அவரது தொலைநோக்கு பார்வை நாட்டின் முன்னேற்றத்திற்கு நம்மை வழிநடத்தும் என்றும் புகழாரம். கலைஞர் கருணாநிதியின் நாணய வெளியீட்டு விழாவை ஒட்டி வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களுக்கும் லைக்ஸ் பதிவிடும் ஆப்ஷன் மெட்டா நிறுவனம் அறிவிப்பு. ஸ்டேட்டஸ் கீழே தோன்றும் ஹார்ட் சிம்பலை கிளிக் செய்தால் லைக் பதிவாகும் எனவும் தகவல். ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறும் முனைப்பில் தீவிரமாக இறங்கியுள்ள காங்கிரஸ் வார் ரூம் பொறுப்பாளர்களை நியமித்தது தேசிய தலைமை. பாஜகவில் 10 கோடி பேரை இணைக்க நடவடிக்கை. தேசிய தலைவர் நட்டா தலைமையில் நடைபெற்ற கட்சியின் உயர்நிலை செயற்குழு கூட்டத்தில் முடிவு. வங்கதேச கலவரம் குறித்து ஐநா மனித உரிமை ஆணையம் 10 பக்கம் கொண்ட அறிக்கை தாக்கல். வன்முறையில் 650 பேர் பலியானதாக தகவல். வங்கி மோசடி தொடர்பான 1160 வழக்குகளில் 65,279 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம். 173 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தகவல். நாடாளுமன்றத்தின் பல்வேறு குழுக்களுக்கு தலைவர்கள் நியமனம். பொது கணக்கு குழு தலைவராக காங்கிரஸ் எம்பி வேணுகோபாலை நியமித்தது மத்திய அரசு. பயங்கரவாத இயக்கங்களின் அச்சுறுத்தல் இருப்பதால் விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனத்துடன் விரைந்து திட்டமிட வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.